மக்களே வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எல்லா எம்எல்ஏக்களும் பதவியேற்றாங்க. ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும்தான் பதவியேற்கலை. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா CV சண்முகம் அவர்கள். ஏடிஎம்கே சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர், மயிலம் தொகுதி எம்எல்ஏ. மற்ற எம்எல்ஏக்கள் பதவியேற்றாங்க. ஒரு சிலவங்க சர்டிஃபிகேட்டை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, ஒரு சிலவங்க எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டாங்க. நானாக இருந்தேன்னா அப்படியே தலைமாட்டிலேயே வச்சுட்டே இருந்திருப்பேன். ஏன்னா இது மக்கள் கொடுத்த சொத்து பார்த்தீங்களா. சரி, ஓகே, பரவாயில்ல. எம்எல்ஏக்களே கவனமாக இருங்க, சரிங்களா? இதெல்லாம் ஒரு பொக்கிஷம் மாதிரி. கவனமாக பார்த்துக்கோங்க. எல்லா நேரத்துலையும் பத்திரமா வச்சுக்கோங்க. கண்டிப்பாக தேவைப்படும். எந்த நேரத்துலையும் எதுக்கும் ஒரு ரெடி ஆகுதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம கையில் இருக்கா இல்லையா, நம்ம ஒரு பொது இடத்துல மக்கள் முன்னாடி நிற்க போகிறோம். மக்கள் பார்ப்பாங்க. மக்கள் ரெப்ரசன்டேட்டிவ், மக்களோட ஒரு முன் இந்த இத்தனை லட்சம் மக்களுக்கு நீங்கள் போய் முன்னாடி நின்று பேச போகிறீங்க. அப்படி இருக்கிற நீங்கள் எதாவது மிஸ் பண்ணிட்டு போனால் மக்கள் என்ன நினைப்பாங்க? இனிமேல் மிஸ் பண்ணாங்க, கவனமாக இருங்க. அந்த கட்சி தலைவர்கள் இருப்பீங்கள்ல, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு கூட்டம் இல்லைன்னா சட்டமன்றம் கூடதுக்கு முன்னக்கூட்டியே எல்லாத்தையும் ப்ராப்பராக ரெடி பண்ணதுக்கு ஒரு லீடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் வச்சுருக்கீங்களா? எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? ஒரு தகவல் கொடுக்கறதுக்கு, கரெக்டான டைமுக்கு வர்றதுக்கு, ப்ராப்பர் ட்ரெஸ் கோடு இருக்கிறதுக்கு, மக்களிடம் பேசுகிறதுக்கு, மீடியாக்கள்கிட்ட பேசுகிறதுக்கு, இந்த மாதிரியான வழிகள்லாம் சொல்லிக் கொடுங்க. நிறைய புதுமுகங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக அழகாக இருந்துச்சு. உணர்ச்சி பூர்வமான நேரங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்எல்ஏ அம்மா ஜெயலலிதா அவர்களை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதார். அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ணன் அவர்களே கவலைப்படாதீங்க, உங்களுக்கான நாளும் வரும், பார்க்கலாம். நீங்கள் சரியான தலைவரை தேர்ந்தெடுக்காவிட்டால் அது ரொம்ப சங்கடம். நீங்கள் உங்கள் இதில் கரெக்டான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கணும். இத்தனை காலம் தோல்விகளை சந்தித்து வருதுன்னா அப்படின்னா நீங்கள் எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை என்னென்னு கண்டுபிடிச்சி அதை மாற்றணும். அதுக்கப்புறம் மக்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, முதலமைச்சர் பதவியேற்றார் எம்எல்ஏவா, ப்ளஸ் எதிர்க்கட்சி தலைவர் எம்எல்ஏவா பதவியேற்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அமைச்சர்கள் எம்எல்ஏவா பதவியேற்றாங்க. நிறைய அமைச்சர்கள், நிறைய எம்எல்ஏக்கள், நிறைய எதிரெதிர் அணி துருவங்கள் சந்திச்சுக்கிட்டாங்க, வணக்கம் செலுத்திக்கிட்டாங்க, சிரிச்சுக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல தொடக்கம்.